பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள் வழங்கும் நற்செய்தி நேரம். தேவ செய்தி பாஸ்டர் ஆர். அகஸ்டின். இந்த நாளில் உங்களோடு நான் பேசி வருகிறேன். சேவாவின் ராஜஸ்திரி சாலமோனை பார்ப்பதற்கு அநேக காரியங்களை கொண்டு வந்தான். ஆனால் கொண்டு வந்ததோட அதிகமாய் சாலமோன் அவள் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் கொடுத்தானான். அவள் பெற்றுக்கொண்டு தன்னுடைய தேசத்துக்கு போய்விட்டான். ஆனால் நாம் வந்திருக்கிறோம் இந்த பூமிக்கு விசிட்டிங் விசா மாதிரி. ராஜா நமக்கு எல்லாவற்றையும் கொடுத்திருக்கிறார். இருப்பதற்கு இடம், உண்ண உணவு, உடுக்க உடை எல்லாம் கொடுத்து வருகிறார். ஒரு நாள் நிச்சயமாக நம்மை அனுப்பின அந்த ராஜா நம்மிடத்தில் என்ன எதிர்பார்ப்பார், நம்மை குறித்து கேள்வி என்ன பட வேண்டும். இந்த நாளிலே உங்களுடைய வேதாகமத்தை தயவு செய்து எங்கே இருந்தாலும் கையில் எடுத்து 1 ராஜாக்களின் புஸ்தகத்திலே 10வது அதிகாரத்துக்கு உங்களுடைய வேதத்தை மறுபடியும் திருப்பிக் கொள்ளுங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து. அல்லேலூயா. எனக்கொத்தாசி மன்னும் பன்மந்தம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எனக்கொத்தாசி 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 மன்னும் பன்மந்தம் நீராக கண்களை ஏறெடுப்பே. வானத்தையும் இந்த பூமியையும் வானத்தையும் இந்த பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்தில் எனக்கொத்தாசி 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 மன்னும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிற வேலுதங்கா. காலை தள்ளாட விட்டா உன்னை காக்கிற வேலுதங்கா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பா. எனக்கொத்தாசி எனக்கொத்தாசி மன்னும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. பக்கமாக கந்த நிழலாகிறார். முன்வல்ல பக்கமாக கந்த நிழலாகிறார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு, பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பார். பகலிலே மேகம் இரவிலே நிலவு தந்தனை ஆதரிப்பார். எனக்கொத்தாசி எனக்கொத்தாசி மன்னும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. வானத்திலும் இந்த பூமியிலும் வானத்திலும் இந்த பூமியிலும் உண்டாக்கின எனக்கொத்தாசி மன்னும் பர்வதம் நீராக கண்களை ஏறெடுப்பே. எல்லாம் எடுத்துருப்பீங்க. 1 ராஜாக்களின் புஸ்தகம் 10வது அதிகாரம் முதல் வசனத்திலிருந்து வாசிங்க. கர்த்தருடைய நாமத்தை குறித்து
கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி. நல்லா கவனிங்க, கர்த்தருடைய நாமத்தை குறித்து சாலமோனுக்கு உண்டாயிருந்த கீர்த்தி சேபாவின் ராஜஸ்திரிக்கு கேள்வியான போது விடுகதைகளினாலே அவனை சோதிக்கிறதுக்கு வந்தான். முதல்ல கொடுக்கறதுக்கு வரும்போது எல்லாம் கொண்டு வர அவன் சோதிச்சு பார்க்க, ஏன்னா அவனுடைய அறிவை சோதிச்சு பார்க்க. ஏன்னா அவளுக்கு மற்றதெல்லாம் கேள்விப்பட்டாலும் ஒன்றும் கேள்விப்படலை போல. இந்த ஞானம் எங்கேருந்து வந்துச்சு அவனுக்கு தெரியாது. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரத்திலே 5வது வசனத்தை பாருங்க. 1 ராஜாக்கள் 3ஆம் அதிகாரம் 5வது வசனத்திலே கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியில் சொப்பனத்திலே தரிசனமாகி, எதுல நேரம் இருக்கும் போதுல சொப்பனத்திலே தரிசனமாகி, நீ விரும்புகிறதெல்லாம் என்னிடத்தில் கேள் அப்படின்னு தேவன் சொன்னார். சாதாரணமா இன்னைக்கு ஒரு மனுஷன் சொன்னா என்னென்ன கேட்போம்? எல்லாத்தையும் கேட்டிருப்போம், ஏன்னா அவர் நிலையை பொறுத்து கேட்போம். ஆனா இங்க சொன்னவர் யாரு? தேவன் சொன்னார். தேவன் சொன்னார். அவர் யாரு? வானாதி வானங்களும் கொள்ளாதவர் என்று 2 நாளாகமத்தில் நாம் வாசிக்கிறோம். சாதாரண மனுஷன் சொன்னாலே நம்ம அது வேணும் இது வேணுமோ, ஏன்னா நம்முடைய பிரச்சனைகளெல்லாம் சொல்கிறது தான் நமக்கு மேலுள்ள ஆளுகிற தலைவர்கள் இருக்கிறார்கள், அவரிடத்தில் சொல்கிறோம். ஆனால் நம்ம எல்லாம் உண்டாக்கின ஒருவர் இருக்கிறார். அவர் தான் சாலமோனுக்கு தரிசனமானார். ராத்திரியில் சொப்பனத்தில் அது நேரடியாக கூடல. அப்படி தரிசனமான போது அவன்கிட்ட ஒரு கேள்வியை வைக்கிறார். என்ன கேள்வி? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். இன்றைக்கும் கர்த்தர் உங்களை பார்த்து கேட்கிறார். நீ என்ன விரும்புறீங்க? சுகம் வேணுமா? கேளுங்க. ஆசீர்வாதம் வேணுமா? கேளுங்க. உங்கள் குடும்பத்தில் சமாதானம் வேணுமா? கேளுங்க. ஏன்னா கேளுங்கள் கொடுக்கப்படும்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள், தட்டுங்கள் திறக்கப்படும் சொன்னார். கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். எனக்கு கண்பார்களை நாம் யார்கிட்ட கேட்குறோம்? ஏதோ மனுஷன்ட்ட போய் என்னென்னமோலாம் கேட்டு பார்க்குறோம். ஆனால் உண்டாக்கின தேவனிடத்தில் கேளுங்க. அவர் கேட்டா கட்டாயம் என்ன செய்வார்? பதில் கொடுப்பார். நாம பாடுறோம்ல, இல்லை பாடுறோம்ல, கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குப்பா. கூப்பிடு நீ பதில் கொடுப்பா, குறைகள் எல்லாம் நிறைவாக்குப்பா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் இன்று நிறைவேற்றுவா. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். சொல்லுங்க, கண்ணீரெல்லாம் துடைத்திடுவார், கரம் பிடித்து நம்மை நடத்திடுவார். எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்று நிறைவேற்றுவார். எண்ணம் எல்லாம் ஏக்கம் எல்லாம் இன்று நிறைவேற்றுவார். கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம், கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார், எல்லோரும் கொண்டாடுவோம், கைதட்டி நாம் பாடுவோம். நோய்களெல்லாம்
நீக்கிடுவார். நோய்கள் எல்லாம் உனக்கு நீக்கிடுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார். சொல்லுங்க, நோய்கள் எல்லாம் நீக்கிடுவார். நொடி பொழுதில் சுகம் தருவார். பேய்கள் எல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. பேய்கள் எல்லாம் நடுங்கும் பெரியவர் திருமுன்னே. கொண்டாடுவோம் 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 கொண்டாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். கவலைகள் மறந்து நாம் பாடுவோம். இயேசு ராஜா வந்திருக்கிறார். எல்லோரும் கொண்டாடுவோம். கைதட்டி நாம் பாடுவோம். ஆக கைதட்டி நாம் பாடுவோம். ஆக கைதட்டி நாம் பாடுவோம். ஐயா அம்மா, சாதாரணமா ஒரு மனுஷன் வந்து கேட்டா உன் விருப்பம் என்னப்பா கேட்டா என்னென்ன சொல்லியிருப்போம்? நமக்கு என்னென்னலாம் தேவை இருக்கும் அத்தனையும் ஆசையும் சொல்லியிருப்போம். இப்போ தேவன் கேட்கிறார். யார்கிட்ட கேட்கிறாரு? சாலமோன் இடத்துல. என்ன கேட்கிறாரு? நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள். எத்தனை பேர் இன்னைக்கு நிம்மதி இல்லாமல் உட்கார்ந்துருக்கீங்க? கேளுங்க. ஏன்னா ஆண்டவரே சொல்லியிருக்கா, வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன். சும்மா நிரப்புவேன்னு சொல்ல, அதான் நம்மளே நிரப்பிடுவோமே. எப்படியே 3 நேரம் நிரப்பிட்டு தானே இருக்கும் வாயை திறந்து. உன் வாயை விரிவாய் திற, நன்மையினால் நிரப்புவேன். வாயை திறந்து கேட்கணும். ஆண்டவர் சாலமோன்ட்ட கேட்கிறாரு, நீ விரும்புகிறதை என்கிட்ட தாராளமாக கேளப்பா. உடனே என்ன பண்ணான் தெரியுமா? சாலமோன், வாசிங்க, விரும்புகிறது என்னிடத்தில் கேட்டு. அதற்கு சாலமோன், என் தகப்பனாகிய தாவீது உடனே அந்த நன்றியுள்ள இருதயத்தை பாருங்க. என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே. இன்னைக்கு உண்மையிலே நாம அன்னைக்கு முன்னாடி ஆண்டவருக்கு முன்னால உண்மையா நடக்கிறோமா? உத்தமமா நடக்கிறோமா? உண்மை வழி நடந்தா உத்தமனுக்கு நிச்சயமா சொல்றேன், துணை நிற்கிற தேவன். உண்மையா இருந்தா, உண்மையா தேடுற உள்ளத்திலே அவர் வருவார். உண்மையாக தேடுவோரின் உள்ளத்தில் வந்திடுவார். பாடுறோம்ல, உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை அடைந்தே ஆக வேண்டும். அதனால்தான் ஆதர் ஃபாதர் பாடினார். என்ன சொல்ற? உண்மை உள்ளவன் என்று எண்ணி ஊழியம் தந்தீரையா. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா. நன்றி பெருகுதையா. பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டு விடுதே. பாலைவனத்தில் கிடந்தே தேடி கண்டு விடுதே. கண்ணின் மணி போல காக்கின்றி, கண்ணின் மணி போல என்னை காக்கின்றி. கழுகு போல் சுமக்கின்றி, என்னை கண்ணின் மணி போல காக்கின்றி. கழுகு போல் சுமக்கின்றி. நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. நன்றி நன்றி
நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. உம்மை நினைக்கும் போதெல்லாம் நெஞ்சம் மகிழுதையா, நன்றி பெருகுதையா. இரவும் பகலும் கூட என்னை நடத்துகின்றீர், இரவும் பகலும் கூட என்னை நடத்துகின்றீர். கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர், கலங்கும் நேரமெல்லாம் கரம் நீட்டி கண்ணீர் துடைக்கின்றீர். நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா, நன்றி நன்றி ராஜா, நன்றி இயேசு ராஜா. ஐயா, நன்றியை நினைக்கணும். இந்த சாலமோனுக்கு அந்த உணர்வு இருந்துச்சு. நன்றியிலே அவன் குறைஞ்சவன் கிடையாது. என் தகப்பனாகிய தாவீது, திரும்ப வாசிங்க. என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான், உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் உமக்கு முன்பாக நடந்தபடியே தேவரீர் அவருக்கு பெரிய கிருபை செய்து. பெரிய கிருபை. ஏன்னா சாதாரண கிருபை இல்லை, கிருபையில சுத்த கிருபை இருக்கு. நாம சொல்றோம் கிருபையில அசுத்தமோ சுத்தமோ கிடையாது. அநேக நேரம் மனசு பதறி சொல்லிடுவோம். சுத்த கிருபை, கிருபைனா கிருபை தான். அந்த கிருபையிலிருந்து மட்டும் விழுந்துடக்கூடாது. கலாத்தியர் 5:4 வாசிக்கிறோம், அவர் கிருபையில் நின்று விழுந்தார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஏசாயா சொல்லுகிறான், மலைகள் விலகும், பர்வதங்கள் கூட நிலை மாறும், ஆனால் என் கிருபை உன்னை விட்டு விலகாமலும் என் சமாதான உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உண்மையில் மனதுருகுகிற கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கிருபை இல்லாவிட்டா நாம எத்தனையோ பாடும். நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். ஐயா, நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் தேற்றாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. இசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. நீங்க மட்டும் இல்லாதிருந்தா துக்கத்தில் நான் அழிந்திருப்பேன். உங்க வார்த்தை மட்டும் கேட்டாதிருந்தா மன சஞ்சலத்தில் மறித்திருப்பேன். இசையாவும் அன்பு போதுமே, நேசரே உன் கிருபை போதுமே. தாவீதுக்கு அருளின கிருபை அவ்வளவு பெருசு. பாவத்தில் விழுந்த போது கூட அவனை அடிக்கலை. பச்சைவாட்ட பாவத்தில் விழுந்தான், ஆனால் கர்த்தர் அவன் அடித்தாரா? வேற ஒரு காரியம் அவன்கிட்ட கிடையாது. இந்த ஒன்று தான் அவன் வாழ்க்கையில். எனக்கு அன்பார்களே, அவன் தான் சொல்கிறான், அவன் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமும் நேர்மையுமாய் நடந்து அவனுக்கு என்ன செய்தீங்க? அவருக்கு பெரிதான கிருபை, பெரிதான கிருபை, பெரிதான காரியம் எல்லாம் பெரிதுதான். சங்கீதம் 126:3 வாசிக்கும் போது கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்களை செய்திருக்கிறார், இது நிமித்தம் நாம் மகிழ்ந்திருக்கிறோம். யோபு சொல்லும் போது ஆராய்ந்து முடியாத பெரிய காரியம் என்று 5:9 வாசிக்கிறோம்.
எனக்கு அன்பானவர்களே, கர்த்தர் மேல் பாரத்தை வைத்து விட்டேன், அவரே என் காரியங்களை வாய்க்கச் செய்வார் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். இங்கே பார்க்கிறோம், தாவீது நடந்ததை சாலமோன் நினைக்கிறான். அப்பா பிள்ளை வாக்க நல்லபடியாக நடந்திருக்கணும். இன்றைக்கி எத்தனை அப்பா மாதிரி அப்படி நடக்கிறோம்? கொஞ்சம் தீப்ட்டு வேண்டுதுடா, அப்புறம் எப்படி பிள்ளை வளரும்? நீங்கள் எப்படின்னு கேட்பீங்க. அன்னைக்கு ஒரு பிள்ளை வந்தா, ஒரு பெண் வந்தால், அவள் புருஷனோடு திருமணமாகி 2 குழந்தை இருக்குது. அந்த புருஷனுக்கு அவளுக்கு ஒரு சின்ன கருத்து வேற்றுமை, த டிஃபரன்ஸ் ஆஃப் ஒப்பீனியன்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்லுகிறோம். அதில் வந்து கேட்டால், அங்கிள் கொஞ்சம் ஆலோசனை கொடுங்க, எங்களுக்குள்ள ஒருமனப்பட முடியாத ஒரு சில காரியங்கள் இருக்குது, சொல்லுங்கன்னு. என்னம்மான்னு அவர் சொன்னார், பிரதர் என் கூட வந்து வீட்டிலே இருக்க மாட்டேன்றான், அம்மா வீட்டுக்கு ஓடியாந்துடுறா, பையனை இப்போ என் வீட்டில் தான் இருக்கான், பொண்ணு வீட்டை இருக்கா, ஏம்மா நீ வராட்டாலும் பிள்ளையாவது கொடுனாட்டா அதையும் கொடுக்க மாட்டேன்டா, இவளுக்கு கொஞ்சம் புத்தி சொல்லுங்க பிரதர். அவள் சொன்ன காரியம் என்னை அசைத்தது. என்ன சொன்னா தெரியுமா? பிரதர், எனக்கு மாதிரி யார் தெரியுமா? எங்கள் அம்மா இப்படி தான் வாழ்ந்தாங்க, புருஷன் வீட்டிலே இருக்க மாட்டாங்க, அம்மா வீட்டுக்கு ஓடியாந்துருவாங்க, அப்பப்போ என்னை தூக்கிட்டு ஓடியாந்துருவாங்க. இது எனக்கு என்ன ஆகிப்போச்சு, பழக்கமாகி போச்சு. எனக்கு அன்பானவர்களே, நாம் நடக்கிற ரோல் மாடல் யாருக்கு? பிள்ளைகளுக்கு. அப்போ தாவீதை குறித்து சாலமோன் அறிஞ்சு சொல்கிறானே, என்ன சொல்கிறான்? என் தகப்பனாகிய தாவீது என்னும் உமது அடியான் உம்மை பற்றி உண்மையும் நீதியும் மன நேர்மையுமாய் நடந்து முன்பாக நடந்தபடியே பெரிய கிருபை செய்து ராஜாவாக்கினீர். ஆடுகளை மேய்ச்சிக்கிட்டு இருந்தவனை கொண்டு வந்து என்ன செய்தீர்? அபிஷேகம் பண்ணினீர். யுத்த பயிற்சியே இல்லாமல் இருந்தவனு கோலியாத்து முன்னாடி நிற்க வச்சேன். அந்த பெரிய கிருபையை நினைக்கிறது மட்டுமல்ல, சொல்றான், அந்த பெரிய கிருபையை அவருக்கு காத்து இந்நாளில் இருக்கிறபடியே அவருடைய சிங்காசனத்தில் வீற்றிருக்கிற ஒரு குமாரனை அவருக்கு தந்தி. அந்த ஞானத்தோட நடத்துறதுக்கு ஒரு ஏற்ற பிள்ளைய, ஜெய ஜீவியத்தை ஆண் பிள்ளையை கொடுத்தீர். இப்போதும் தேவனாகிய கர்த்தாவே, தேவரீர் உமது அடியேனை என் தகப்பனாகிய தாவீதின் ஸ்தானத்திலே ராஜாவாக்கினீரே. நானோ வென்றால் போக்குவரவு அறியாத சிறு பிள்ளையாய் இருக்கிறேன். நீர் தெரிந்து கொண்ட ஏராளமான இந்த ஜனத்தை அடங்காததும் இலக்கத்திற்கு உட்படாததுமான திரளான ஜனங்களையும் உமது ஜனத்தின் நடுவில் அடியேன் இருக்கிறேன். ஆகையால் உமது ஜனங்களை நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வரையறுக்கவும் அடியேனுக்கு ஞானமுள்ள இருதயத்தை தார். ஏராளமாயிருக்கிற இந்த உமது ஜனங்களை யாரால் விசாரிக்க முடியும்? எனக்கு அன்பானுளே, இப்படி கேட்டதுனால தேவன் அவனுக்கு ஞானத்தை மட்டும் கொடுக்கல, ஐஸ்வர்யத்தை கொடுத்தார், கனத்தை கொடுத்தார், ஞானத்தை கொடுத்தார். அந்த ஞானத்தினால தான் அவ்வளவு அழகா தேவனுடைய ஆலயத்தின் மேலே வாஞ்சியா கட்டலாம். இந்த காரியத்தை பார்க்கறதுக்கு தான் சேபாவின் ராஜஸ்திரி வருகிறாள். என்ன கொண்டு வாரா? நிறைய பொருட்களை கொண்டு வாரா. ஒட்டங்களை ஏற்றிட்டு வாரா, தங்கத்தை கொண்டு வாரா, திரளான காரியங்களை கொண்டுட்டு ராஜாவுடைய ஞானத்தை கொஞ்சம் பரீட்சை பார்க்க வரான், விடுகதையினால் சோதிக்க வரான். ஏன்னா நம்ம நாட்டையும் சிலர் பார்த்தீங்கன்னா விடுகதை போட்டு தான் ஞானத்தை சோதிப்போம். இந்த சேபாவின் ராஜஸ்திரி வந்தபோது தான் அவள் ரயிலை கொண்டு வந்தா. ஆனால் கொண்டு வந்ததை விட ராஜாவிடத்தில் ஆசைப்பட்டு கேட்ட எல்லாவற்றையும் அவளுக்கு கொடுத்தான். அவள் வாங்கிட்டு அவள் தேசத்துக்கு போனான். இன்றைக்கு நீங்களும் நானும் என்னென்ன ஆசை வச்சுருக்கிறோம், ராஜாட்ட கேட்டு பாருங்க, நிச்சயமாக தருவார். ஏன்னா அவரே சொல்லியிருக்காரு, என் நாமத்தினால் எதை கேட்டாலும் அதை நான் தருவேன்னு சொல்லியிருக்கார். இப்போவும் நீங்களும் கேட்டு பார்க்குறீங்களா? வியாதியில் இருக்கவங்க, வியாதியிலேருந்து எனக்கு விடுதலை வேணும்னு கேளுங்க. பலவீனத்தில் இருக்கிறவங்க, எனக்கு பலவீனத்திலிருந்து பலன் தரணும்னு கேளுங்க. படுக்கையில் இருக்கிறவங்க, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நடன்னு சொன்னீங்களே,
அந்த ஒரு பெரிய பராக்கிரம வல்லமையை எனக்கு கொடுங்கன்னு சொல்லி கேளுங்க. தொலைக்காட்சியில் பார்க்கிற என் அன்பு மக்களே, இந்த நிகழ்ச்சியை நாள்தோறும் பார்க்குறீங்க, கேட்குறீங்க, சந்தோஷம் அடைகிறீங்க. பார்க்குறதோடு விட்டுறாதீங்க, ஒரு வார்த்தை ஜெபம் பண்ணுங்க. எதுக்கு இந்த நிகழ்ச்சி தொடர்ந்து வரணும்? தேவைகள் சந்திக்கப்படணும். ஒவ்வொரு நாளும் இந்த நிகழ்ச்சி வரணும், அதற்கான பொருள் தேவையும் உண்டு. ஒவ்வொரு நாள் நிகழ்ச்சியை தாங்குவதற்கு ஒரு 30 பேராவது எந்திரிக்கணும். மனதில் வைத்துக்கொள்ளுங்க. எங்கள் ஆலயத்தை வந்து எப்போமாவது நீங்கள் மதுரைக்கோ திருநெல்வேலிக்கோ வந்தீங்கன்னா ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க, நானே உங்களை வந்து கூட்டிகிட்டு போகிறேன். வந்து ஆராதனையில் கலக்கலாம், பார்க்கலாம், போகலாம். வர்றவங்க யாரையும் நான் சாப்பிடாம கூட அனுப்பினதில்லை. கடந்த வாரத்தில் கூட ஒருவர் சென்னையிலேருந்து திருநாவுக்கரசுங்கிறவர் இந்த பார்வையற்ற வயதான தாய்மார்கள்லாம் நல்ல புடவை கட்டணும்னு சொல்லி ஒரு 60 புடவை எடுத்து அனுப்பியிருந்தார். அன்னாருக்கு நன்றி செலுத்துகிறேன். இப்படி நீங்களும் நல்ல துணிமணிகளை கொடுக்க உதவலாம், பார்வையற்றோருக்கு ஊன்றுகோலை கொடுக்க உதவலாம், ஏன் பார்வையற்றோருடைய பிள்ளைகளுடைய கல்விக்கு உதவலாம், ஏன் பார்வையற்றவங்க மரித்தா கூட சொந்தக்காரனுக்கு மனசு வர மாட்டேங்குது, அடக்கம் ஃபியூனரல் ஃபண்டுக்கு உதவலாம். உங்கள் பிறந்த நாள், திருமண நாள் போன்ற நல்ல நாட்களில் ஒரு உணவு கொடுக்க இதுக்கெல்லாம் உதவலாம். எப்படி? இதில் 2 நம்பர் வந்துக்கிட்டே இருக்கும். அதனுடைய தொடர்பு கொள்ளலாம். உங்கள் ஜெபக்காரி எது இருந்தாலும் காலை 10லேருந்து 5 மணிக்குள்ளே தாராளமாக சொல்லலாம். இப்போ உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா? நல்ல பிதாவே, நன்றியோடு துதிக்கிறோம் சுவாமி. மனமகிழ்ச்சியான இந்த நல்ல நாளிலே யார் யார் என்னென்ன மன விருப்பத்தோடு தன் வீட்டிலே இருந்து வெளியே சொல்ல முடியாமல் மனவேதனையோடு இருக்கலாம், கண்ணீரோடு இருக்கலாம், கவலையோடு இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள், உன் மன விருப்பத்தின்படி அவர் தருவார். சங்கீதம் 20:4 அவர் உன் மன விருப்பத்தின்படியே தந்தொழி உன் ஆலோசனைகளை நிறைவேற்ற வேண்டும் என்றால் உன் வாயை திறந்து வெட்கப்படாமல் மனிதன்ட கேட்கல, நம்மை உண்டாக்கின தேவனிடத்தில் கேட்கிறோம். நம்மை உண்டாக்கி பிரியமானவனை உன் ஆத்மா வாழ்கிறது போல எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமாயிரு என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்கு முன்னாடி நின்று கேட்கிறத நீங்கள் ஒருவேளை உணர முடியாமல் இருக்கலாம். 1000 தூதர்கள் அந்த இடத்துல பிரசன்னமாக இருப்பாங்க. கேளுங்க, அந்த ஜெபம் கர்த்தரிடத்தில் போய் கட்டாயம் உங்களுக்கு பதில் கொடுப்பார். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளுக்காய் ஸ்தோத்திரம். இந்த நாளிலே சாலமோனுக்கு கேட்டதை விட அதிகமாய் கொடுத்து ஆசீர்வதித்தது உண்மையானால் கேட்கிற ஒவ்வொருவருக்கும் ஆசீர்வாதத்தை கொடும், மன நிம்மதியை கொடும், சந்தோஷத்தை கொடுங்க, சரீர சுகத்தை கொடுங்க, வேதனையிலிருந்து விடுதலை கொடுங்க. வெளியே பகிர்ந்து கொள்ள முடியாத மனபாரத்தோடு உம்மை நோக்கி பார்க்கிறவர்களுக்கு அற்புத சுகத்தை அனுப்புங்க. வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் கொண்ட இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற வல்லமையுள்ள நாமத்திலே ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். சபை ஆராதனை ஞாயிறு காலை 10 மணி முதல் 12 மணி வரை. இடம் பர்திமேயு சுவிசேஷ ஆலயம், அன்னை சத்யா நகர், இளமனூர் அஞ்சல், சக்கிமங்கலம் வழி, மதுரை மாவட்டம். பின்கோட் 625201 மற்றும் பர்திமேயு சுவிசேஷ ஜெப வீடு, பிளாட் நம்பர் 107, ஏதேன் கார்டன், முத்தூர், திருநெல்வேலி. பின்கோட் 627011. சிறப்பு உபவாச கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை நாகர்கோவில் YMCA ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. மற்றும் ஒவ்வொரு மாதமும் 4வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 1 மணி வரை திருநெல்வேலி புதிய பேருந்து நிலையம் அருகில் உள்ள கிரேஸ் ஹாலில் வைத்து நடைபெறுகிறது. எங்கள் எல்லா ஆராதனைகளிலும் கலந்து கொண்டு தேவனை மகிமைப்படுத்த அன்பாய் அழைக்கிறோம். உங்கள் உதாரத்துவமான காணிக்கைகளினால் இவ்வூழியத்தை தாங்க விரும்பினால் ஆர் அகஸ்டின், அக்கவுண்ட் நம்பர் 5021364331, IFSC கோட் IDIB 000B066, இந்தியன் பேங்க், BP குளம், மதுரை. ஜிபே நம்பர் 9842181917, BGM மினிஸ்ட்ரீஸ் மற்றும் 9442559772, பிளைண்ட் மினிஸ்ட்ரீஸ் அகஸ்டின். உங்கள் தொடர்புக்கு பாஸ்டர் ஆர் அகஸ்டின், பர்திமேயு சுவிசேஷ ஊழியங்கள், நாகமலை, புதுக்கோட்டை, மதுரை 625019. தொலைபேசி எண்கள் 9842181917 மற்றும் 9442559772.
கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.